நான் டிசைன் பண்ணதை தான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டிங் எப்படி பண்ணோம் அப்படின்னா லேயர் பை லேயர் பிரிண்ட் ஆகும். 3 ஐடியா வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். பேக்கிங் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிலமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி லோட் பண்ணுறப்போ லோட் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். லோட் ஃபிலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிலமெண்ட்டை அதுவே எஜெக்ட் பண்ணிடும். ஒயில் மூவ் பண்ணிக்கலாம், இசட்டில் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம கியூராப்பில் சாஃப்ட்வேரில் போகும்போது நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம பிரிண்ட்டுக்கு ஏற்றாப்புல பிரிண்ட்லேயே வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் 3D பிரிண்டர் வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ண வீடியோ தான். ஓல்டு வீடியோ வந்து வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் சரி இருக்காது. நான் வீடியோ குவாலிட்டி ஒன்றும் பண்ண முடியாதனால ஆடியோ குவாலிட்டியை மட்டும் ரீடப் பண்ணியிருக்கேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து இப்போது என்னோட 3D பிரிண்டர் இருக்க கண்டிஷன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. எக்கச்சக்கமான வேலைகள் பார்த்துருக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதை பார்த்துட்டு திரும்ப இந்த கண்டினியூஷனை கண்டினியூ பண்ணலாம். பிரிண்டர் வந்து எனிக்யூபிக் கோப்ரா நியோ 3 ஐடியா வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். பேக்கிங் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து மேனுவல் வச்சுருக்காங்க, எப்படிலாம் நம்ம செட் பண்ணுறது அப்படின்றதுக்குரிய எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா மேபி எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரிட்டன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபிலமெண்ட் சின்னது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர். இதுதான் வந்து சென்டர் ஃப்ரேம். இதில் தான் வந்து 3D ஹெட் வந்து நின்று கீழே பிரிண்ட் பண்ணும். பாக்ஸில் வந்து நம்மளுக்கு பவர் கேபிள், கார்ட் ரைடர் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூஸு, அலாங்கி செட் கொடுத்துருக்காங்க, பெட் லெவலிங். இது வந்து ஃபிலமெண்ட் ஹோல்டர். சென்ட்ராக பெரிய ஃபோம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபிலமெண்ட் ஹோல்டரோட இன்னொரு பார்ட்டு தான். இது வந்து மினி டிஸ்பிளே. இதில் தான் வந்து நம்மளுக்கு பிரிண்டிங்கோட நாசில் ஹீட், நம்ம பிரிண்ட் பண்ணுற போகிற ஆப்ஜெக்ட் எல்லாமே காமிக்கும். இதுதான் பெட் பேஸ், நல்ல வெயிட்டாகவே இருக்குது. மேக்னெட்டிக் பேஸ் 3D பிரிண்டரோட ஹெட், அதில் வந்து நாசில், இதில் இருந்தால் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி பெட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஃப்ரேமை எடுத்து நம்ம பெட் பேஸில் வச்சு கீழே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரூ, ஒரு சின்ன ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே டைட் பண்ணணும். தென் அலாங்கியில் வந்து எல்லா அலாங்கியுமே அவங்க கொடுத்த ஸ்க்ரூவுக்கு சூட் ஆகும். ஸோ எந்த அலாங்கி நம்மளுக்கு செட் ஆகுதோ அதை எடுத்து டைட் பண்ணிக்கணும். இதில் வந்து லிமிட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட் ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஹெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. லிமிட் ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். தென் ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். பேக் சைடில் வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்க்ரூவையும் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒயரை வந்து அதுக்குரிய ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நம்ம ஒரே ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். தென் வந்து பிரிண்டர் டிஸ்பிளே, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த பைப் மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம ஃபிலமெண்ட் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணி மேலே 2 ஸ்க்ரூ இருக்குது, அதை வச்சு டைட் பண்ணணும். தென் எல்லா ஒயர்ஸையும் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்கிட்ட இதுக்குன்னு தனியாக பர்டிகுலராக டேபிள் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்விங் மிஷின் டேபிளில் வச்சுக்கிறேன். ப்ளக் இன்சர்ட் பண்ணிடலாம். சைடில் பவர் ஆன் இருக்குன்னு சுவிட்சு, அதை ஆன் பண்ணிடலாம். மேக்னெட்டிக் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது டபுள் சைடடு, எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெனு செட்டிங்ஸ் தான். மெனு செட்டிங்ஸில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஃப்ரம் கார்டு இருக்குது. கோடில் ஃபைலை ஏற்றினதுக்கப்புறமா லாஸ்ட் ஃபைல் ஏற்றினது வந்து ஃபஸ்ட் வந்துடும். ஸோ கன்ஃபியூஸ் இல்லாமல் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து மூவ் ஆக்சிஸ். இப்போ நம்ம எக்ஸில் மூவ் பண்ணிக்கலாம், ஒயில் மூவ் பண்ணிக்கலாம், இசட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஹோம் கொடுத்தீங்கன்னா ஹெட் வந்து ஓரமாக வந்துடும், ஹோமுக்கு வந்துடும். நம்ம கையில் மூவ் பண்ணிக்கிறதுக்காக டிசேபிள் ஸ்டெப்பர் கொடுத்திங்கன்னா மோட்ரு வந்து கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நகட்ட முடியாது. டிசேபிள் ஸ்டெப்பர் கொடுத்திங்கன்னா நம்ம ஈஸியாக பிளேட்ஸை மூவ் பண்ணிக்கலாம், ஹெட்டை மூவ் பண்ணிக்கலாம். லெவலில் தான் வந்து நான் சொன்ன ஆட்டோ லெவலிங் இருக்குது. ஆட்டோ லெவலிங்கிறது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே பெட்டு என்ன லெவலில் இருக்கோ அதுபடி ஹெட்டை வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் வச்சு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கரெக்டாக நம்ம எவ்வளோ தூரத்தில் ஹெட்டை Z ஆக்சிஸில் இறக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அதுவே செட் பண்ணிக்கும். Z ஆஃப்செட் வந்து ஹெட்டு வந்து கீழே இறங்குறதுக்கும் மேலே ஏறுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. பெட்டுக்கும் நாசிலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம Z ஆஃப்செட்டில் செட் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேரில் போனீங்கன்னா ப்ரீ ஹீட் PLAனா PLAவை ஹீட் பண்ணும், ABSனா ABS ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணும். ஃபிலமெண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லோட் ஃபிலமெண்ட்னா ஃபிலமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி லோட் பண்ணுறப்போ லோட் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். அன்லோட் ஃபிலமெண்ட்னா இந்த கலர் வேண்டாம், வேறு கலர் போடலாம், இல்லை இந்த ஃபிலமெண்ட் சரியில்லை வேறு ஃபிலமெண்ட் போடலாம் அப்படின்னா அன்லோட் ஃபிலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிலமெண்ட்டை அதுவே எஜெக்ட் பண்ணிடும். கான்ஃபிகரேஷனில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து நம்ம பெட்டுக்கு செட் பண்ணிக்கலாம், நாசிலுக்கு செட் பண்ணிக்கலாம், ஃபேனுக்கு செட் பண்ணிக்கலாம், இது வெளியவும் செட் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ்ன்றது உங்களுக்கே தெரியும், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லா செட்டிங்ஸையும். அதுக்காக லாங்குவேஜ் வந்து இதில் சைனீஸும் இங்கிலீஷும் இருக்குது. அது 2 தான் அவைலபிளாக இருக்குது. அபவுட்டில் வந்து எனிக்யூபிக் கோப்ரா நியோ வெர்ஷன் 1.3.3 இதோடது. பெட் சைஸ் வந்து 220x220x250. இசட் வந்து 250. அந்த அளவுக்கு நம்ம மாடல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் மெனுவில் இருக்குது. மெமரி கார்டு வந்து போட்டிங்கன்னா இந்த கலர் இங்கே இதாகும். மெமரி கார்டை வந்து ஒரு புஷ் பண்ணி எடுத்தோம்னா ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகும்போது இந்த கார்டு டிசேபிள் ஆகிடும். திரும்ப புஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வரும். வெளியவே நம்ம வந்து நாசில் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி ரொட்டேட் ஆகும். இதை ரொட்டேட் பண்ணுறது மூலியமாக நம்ம நாசிலோட டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். நாசிலோட டெம்பரேச்சர் வந்து 210 தான் வந்து பேசிக்காக வைக்கிறது. பெட்டோட இது வந்து 60 வச்சுக்கலாம். நம்ம வாங்குகிற ஃபிலமெண்ட்லேயே வந்து டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு எந்த ஃபிலமெண்ட்டுக்கு என்ன மாதிரி டெம்பரேச்சர் வைக்கணுன்றதை செட் பண்ணிக்கலாம். ஃபேன் நம்ம வைக்க தேவையில்லை, அதுவே வந்து
ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும். நம்மளுக்கு வேணும்னா ஃபேனை வந்து 5% வைக்கலாம், 10% மேக்ஸிமம் வைக்கலாம். அதுக்கு மேலேயும் ரொம்ப ஹீட்டான ஃபிலமெண்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இதில் இருக்க செட்டிங்ஸு. இது போக இதில் வந்து நம்ம க்யூராக்குள்ள சாஃப்ட்வேரில் போகும்போது நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம பிரிண்ட்டுக்கு ஏற்றாப்புல பிரிண்ட்லேயே வந்து ஃபெயிலியர்ஸ் வரும். அந்த ஃபெயிலியர்ஸ்க்கு ஏற்றாப்புல செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கணும். அதெல்லாம் நம்ம லேட்டராக வர வீடியோஸில் பார்ப்போம். இப்போது மெனுவில் போயிட்டு நம்ம பெட் லெவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம பெட் லெவலிங் கொடுக்கணும். அப்போ பெட்டோட லெவல் வந்து எண்டு டு எண்டு கரெக்டாக அது மெஷர் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து நான் டிசைன் பண்ணதை தான் பிரிண்ட் பண்ணுறேன். அவங்க கொடுத்த சாம்பிள் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணல. பிரிண்டிங் எப்படி பண்ணோம் அப்படின்னா லேயர் பை லேயர் பிரிண்ட் ஆகும். 20 லேயர்ஸ் இருக்குன்னா அந்த லேயர் பை லேயர் வந்து 1 by 1 பிரிண்ட் ஆகும். இதுதான் பிரிண்டிங் பண்ண ஆப்ஜெக்ட். நல்லாவே வந்திருக்கு. இது 2.5 வருஷமாக நல்லாவே உழைச்சிருக்கு. இந்த இடத்துல தான் ஒயர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப அழுக்காக இருக்குது. 1 மாதமாக எடுக்கலை. இதில் வந்து ஒயர்ஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அங்கே இந்த இடம் இங்கே தான் பவர் ஸ்விட்ச் இருக்குது. இதை தான் நான் டர்ன் ஆன் பண்ணியிருப்பேன். அப்புறம் நீங்கள் வந்து பவர் ப்ளக் இருக்குது. இதில் தான் ப்ளக் கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு பின்னாடி தான் வந்து நான் ஸ்க்ரூ போட்டிருப்பேன். ஹெட்டு வந்து இது மேலே இருந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹீட்டை வந்து சீக்கிரம் வெளியேற்றுறதுக்காக. இந்த பெட்டு தான் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் பெட்டு. இந்த பெட்டுலையுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இது இப்படிலாம் வராது. நான் ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதான் மெமரி கார்டு ஸ்லாட் இங்கே இருக்குது. இது வந்து எதுக்காக செட் பண்ணியிருக்கேன்னா பெட்டை வந்து எந்த சைடு ரொட்டேட் பண்ணால் இங்கே எம்எம் வந்து மாறும். அந்த எம்எம் மாறுறதுக்கு ஏற்றாப்ப தான் மாடல் வந்து நம்மளுக்கு லெவலாக பிரிண்ட் ஆகுறது. இப்போது இதைக்கு இதான் இருக்க கண்டிஷன். இதை எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஏன்னா சிஎன்சி பிரிண்ட் பண்ணதோட இது நிப்பாட்டிட்டேன். இதை எடுத்து யூஸ் பண்ணலை. சிஎன்சி ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இதை எடுத்து பண்ணணுன்றக்காக. தென் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து பவர் இருக்குது பார்த்தீங்களா, 230 இருக்கும், இன்னொன்று வந்து 115 இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து நம்ம இதிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக 230 தான் வைக்கணும். அதை செக் பண்ணாமல் ஆன் பண்ணிங்கன்னா பேர்ன் ஆகிடும். ஃபிலமெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஏர் மாய்ச்சர்லாம் ஆகிற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நான் 1 மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தனால ஏர் மாய்ச்சர் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படி பிரேக் ஆகும். புது ஃபிலமெண்ட் வந்து பிரேக் பண்ணால் பிரேக் ஆகாது, பெண்ட் ஆகும். இது என்கிட்ட இருக்க இன்னொரு ஃபிலமெண்ட் தான். இதை நான் பெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பெண்டு தான் ஆகுமே தவிர பிரேக் ஆகாது. ஏர் மாய்ச்சர் ஆனால் தான் இந்த மாதிரி ஆகும். தென் வந்து இந்த பெட்டோட லெவல் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு லெவல் எம்எம்ல இருக்கும், அந்த இடத்துல ஒரு லெவல் எம்எம்ல இருக்கும். அதை நம்ம லெவல் படி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆட்டோ லெவலிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஆட்டோ லெவலிங் தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆட்டோ லெவல் பண்ணிவிட்டு இது என்னென்ன லெவலில் இருக்குன்னு பார்த்து மாடல் எப்படி பிரிண்ட் ஆகுது, லெஃப்ட்டில் எவ்வளோ கிடைக்குது, ரைட்டில் எவ்வளோ கிடைக்குது, பாட்டமில் எவ்வளோ கிடைக்குது, டாப்பில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத வெர்னியர் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு தென் வந்து அதுக்கேற்றாப்புல இந்த பெட் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நிறையா இதில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதெல்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளு. இந்த வீடியோ தொடர்ந்து சிஎன்சி ஒர்க் என்னோட டிஏ வீடியோஸ்லாம் எல்லாமே வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிஷின் ரிலேட்டடாக நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரோ ஒருவன். பாய்.